வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 2ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 18ஆம் தேதி. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு. மீனத்தில் 4 கிரக சேர்க்கை. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 2ஆம் இடத்திலே சுக்கிரன் வீட்டில் குருவும், 12ஆம் இடத்திலே குருவின் வீட்டில் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று சுக்கிரன் உச்சமும் பெற்றிருக்கிறது என்பது மிக அற்புதமான யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகின்றன. உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபார வளர்ச்சி ரொம்ப பெருசா இருக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி பெருகிக் கொண்டே போகும். பெரும் தொகை, பெரும் நேரம், பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் பார்க்க போறீங்க. குடும்பத்தில் அமைதி ஏற்படும். குடும்பத்தார் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும். வெகு சிறப்பான முறையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே மேஷ ராசியிலே உள்ள திருமண வயதில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இப்பொழுது திருமணத்திற்கு முயற்சி செய்தால் திருமணம் முடிவு செய்யப்படும். திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது மேஷராசிக்கு. வியாபாரத்தில் வளர்ச்சி, குடும்பத்தில் அமைதி, இவையெல்லாம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை. 4 கிரகங்கள் 11ஆம் இடத்திலே ஒன்றாக கூட்டணி போட்டிருக்கு. ரொம்ப பெரிய யோகம், அற்புதமான யோகம். சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு, 4 கிரகம். எனவே இது அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக வழங்குகிறது. மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள். நீங்க எதை பண்ணாலும் நல்லா இருக்கும். நீங்கள் தொட்டது தொடங்கும், நினைத்தது நடக்கும். இல் பி மைதாஸ் டச். மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க போகின்றன. உங்கள் வியாபாரத்திலே கொடிகட்டி பறக்க போகிறீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சியை கண்டு சக வியாபாரிகள் எல்லாம் ஆச்சரியப்படுவார்கள். ஒரே ரோட்ல ஒன்னா வியாபாரம் பண்ற அவருக்கு மட்டும் என்ன சார் அப்படி கூட்டம் வருது அப்படிம்பாங்க. அது ஒரு அதிர்ஷ்டம். அதுதான் இப்ப வந்திருக்கு. உங்களுடைய தொழிலில் நீங்கள் முதல் இடத்தை பிடிப்பீர்கள். என்ன தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரம் சுய தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. 5ஆம் இடத்தை 4 கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. 5 குடைவன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்று 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசியிலே உள்ள குருவும் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 7 குடைவனும் மிதுனத்திலிருந்து 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே 5ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். திருமணமான இளவயதினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது குவா குவா சத்தம் கேட்க போகிறது. கட்டிலுக்கு பக்கத்திலே தொட்டில் போடும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மிதுன ராசிக்கு இப்பொழுது மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். 12இல் குரு, ராசியிலே செவ்வாய், 4இல் கேது, 9ஆம் இடத்திலே சனி சூரியன், 10ஆம் இடத்திலே சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு என அழகாக கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த 10ஆம் இடத்திலே இணைந்துள்ள 4 கிரக சேர்க்கையால் மிதுனத்திற்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காற்று வீசிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் அது மிகைப்படுத்தவே கிடையாது. ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதி இப்பொழுது நீச்சபங்க ராஜயோகம் பெற்று இருக்கிறது 10ஆம் இடத்திலே. எனவே தொழில் வளர்ச்சி 2 மடங்காகும், டபுள் ஆகும். உங்களுடைய பிசினஸ் டர்ன் ஓவர் டபுள் ஆகும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்.
பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். அதனால நாள் ஃபுல்லாவே நல்லா இருக்கும். இன்னைக்கு சிம்ம ராசிக்கு தான் சந்திராஷ்டமம். 8:05 கும்பத்தை விட்டு நகர்ந்து மீன ராசிக்குள் சந்திரன் பிரவேசிக்கிறது. கும்பத்திலே சந்திரன் இருக்கும் வரை கடகத்திற்கு சந்திராஷ்டமம். அதனால இன்னைக்கு சிம்ம ராசிக்கு தான் சந்திராஷ்டமம். கடகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 9ஆம் இடத்திலே புதன், சுக்கிரன், சந்திரன், ராகு 4 கிரக சேர்க்கை. ஒரு பெரிய யோகம், மிகப்பெரிய யோகம். என்ன பண்ணாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க எது பண்ணாலும் வெற்றி தான், சக்சஸ். தொட்டெல்லாம் சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கடகத்திற்கு விளங்குகிறது. வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகரிக்கும். பண வரவு ஏராளமாக இருக்கும். எக்கச்சக்கமா பணம் வரும். இன்னைக்கு பழைய பாக்கியெல்லாம் வசூலாக்கும். ரொம்ப நாளா உங்களுக்கு பணம் தர வேண்டியவங்க இப்ப கொடுத்துருவாங்க. பழைய பில் எல்லாம் நீங்க கிளைம் பண்ணீங்கன்னா இப்ப அது உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். எனவே வியாபாரிகளுக்கு, உத்தியோகஸ்தர்களுக்கு, மற்றவர்களுக்கு, பென்ஷன் வாங்குறவங்களுக்கு, முதியோர் பென்ஷன் வாங்குபவர்கள், அலுவலகத்திலிருந்து ரிட்டையர்ட் பென்ஷன் வாங்குபவர்கள், பேங்க்ல டெபாசிட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட வாங்கி அதை வச்சுட்டு ஜீவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க போன்ற எல்லாருக்குமே இப்ப வருமானத்தில் ஏதாவது ஒரு சின்ன உயர்வாவது கிடைக்கும். அட்லீஸ்ட் 0.5% வட்டி ஜாஸ்தி கொடுப்பாங்க டெபாசிட்டுக்கெல்லாம். எனவே வருமானம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நேரமாக இந்த நேரம் விளங்குகிறது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கடகராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், அதிகமாக பேச வேண்டாம். பேச்சில் நிதானம் தேவை, கட்டுப்பாடு வேணும். வார்த்தைகளை பார்த்து பார்த்து யோசிச்சு பேசணும். யாரையா பத்தி தப்பா பேசக்கூடாது. நீங்க பேசுறத இன்னும் கொஞ்சம் 1:4 கண்ணு, காது, மூக்கெல்லாம் வச்சு யாராவது அங்க போய் அதை போட்டு கொடுப்பாங்க. யாரை பற்றியும் அவதூறாக பேச வேண்டாம், பேசவே வேண்டாம். என்ன கேட்டா பேசாம இருந்தா இன்னைக்கு ரொம்ப நல்லது. சிம்ம ராசிக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்று காலை 8:05 சந்திராஷ்டமம் ஆரம்பம். காலையிலே ஆரம்பிச்சிருது, 8 மணிக்கே ஆரம்பிச்சிருது. அதனால சந்திராஷ்டம நேரத்திலே பேச்சை தவிர்க்க வேண்டும். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 2 சுக்கிரனும் 11 சந்திரனும் 7ஆம் இடத்திலே போய் இணைந்து விட்டது என்பது ஒரு அற்புதமான யோகம். 2 9 7 உச்சம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய நன்மை. 9 7 7 9 இடமாற்றம் பெற்றிருப்பது மற்றொரு சிறப்பான யோகம். பெரும்பாலான கிரகங்கள் கன்னி ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே அமைந்திருக்கின்றன. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபார வளர்ச்சி, பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் போன்றவை சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா யார்கிட்டயாவது பிரச்சனை வந்திருந்தா, மனஸ்தாபம் வந்திருந்தா இப்ப சரியாயிடும். உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க கொண்டு வந்து பணத்தை கொடுத்து உங்களோட பேசிட்டு இருந்துட்டு, அது ஏதோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தம்பி, எல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அண்ணன் என்னன்னு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு இந்தாங்க பணம் சொல்லி கொடுத்து போயிடும். ஆக மொத்தம் அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சது. எனவே பொருளாதார விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் எது இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக, மகிழ்ச்சியாக, சுறுசுறுப்பாக, விறுவிறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே அதிகாலை நேரத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் 8 மணி சுமாருக்கு 6ஆம் இடம் செல்கிறது. 6 8 8 6 பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு. இந்த தருணத்திலே சந்திரனும் 6ஆம் இடம் சென்று அங்கே புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்களோடு சந்திரனும் இணைகிறது. 4 கிரக சேர்க்கையாக 6ஆம் இடத்திலே அமைகிறது. புதன், சுக்கிரன், சந்திரன், ராகு ஆகிய 4 கிரகங்கள் 6ஆம் இடத்திலே இணைகின்றன. இது ஒரு பெரிய யோகம். எதிரிகள் எல்லாம் காணாம போயிடுவான். எதிரிகள் உதிரிகள் ஆவார்கள். இப்படி பொல பொல பொலன்னு ஆயிடுவோம். எதிரிக்குள்ள யூனிட்டி இருக்காது. எதிரிகள் ஒன்னா சேர்ந்தாதான் நமக்கு ஆபத்து. எதிரிகள்லாம் அவனுங்களே ஒருத்தருக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால உங்களுக்கு அது லாபம், உங்களுக்கு அது பெரிய அதிர்ஷ்டம். 6 8 பரிவர்த்தனை என்பது பெரிய யோகம். 6ஆம் இடத்தானும் தீமை செய்ய மாட்டான், அட்டமாதிபதியும் தீமை செய்ய மாட்டான்.
எனவே ரெண்டும் சேர்ந்து நன்மை பண்ணும். குடும்பத்தில் அமைதி நிலவும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணமான இள வயதினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். 5 குடைவன் 5ஆம் இடத்திலே வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இப்பொழுது புத்திர சந்தானம் ஏற்படும். வம்ச விருத்தி ஏற்படும். 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 5 குடைவன் 5இல் ஆட்சி. அதனால குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றமும் கிடைக்கலாம். ப்ரமோஷன், டிரான்ஸ்பர் ரெண்டுமே கிடைக்கும் சில பேருக்கு. உங்களுடைய வியாபாரம், உத்தியோகம், சுய தொழில் போன்ற எதுவாக இருந்தாலும் அந்த ஜீவனஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. ஜீவனஸ்தானாதிபதி உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. ராசி அதிபதி 10 குடைவன் 9 குடைவன் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கு. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். விருச்சிக ராசியிலே உள்ள இள வயதினர், திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்ப திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நேரம் வந்துடுது. நாளைக்கு நிச்சயதார்த்தம். இன்னைக்கு போய் பொன் பார்க்க போவீங்க, நாளைக்கே நிச்சயதார்த்தம். 24 ஹவர்ஸ்ல எல்லாமே நடக்கும். வந்துருச்சு, டைம் வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சுன்னா நடந்தான் ஆகணும். வேலை வந்துட்டா எல்லாம் நடக்கும். எல்லா விதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நேரம் வந்துவிட்டது. இன்றைய கிரக அமைப்பு, நாளைக்கு இருக்க போகும் கிரக அமைப்பு, இவை எல்லாமே விருச்சிக ராசிக்கு மிகவும் சாதகமாக அமைந்திருக்கின்றன. சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்திலே இருக்கக்கூடிய விருச்சிக ராசியினருக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை உயர் அதிகாரிகள் பாராட்டுவார்கள். எல்லோர் முன்னிலையிலும் அலுவலக விழா ஒன்றிலே அல்லது கூட்டம் ஒன்று நடைபெறும் பொழுது உங்கள் பெயரை குறிப்பிட்டு எழுந்து நிற்க சொல்லி ஒரு பெரிய கரகோஷம் எழுப்ப சொல்லி சொல்வார்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை சேர்க்கும். உங்களுடைய திறமைக்கு கிடைக்க வேண்டிய சரியான அங்கீகாரம் கிடைக்கும். வேலையை விட்டுட்டு போயிடலாமெல்லாம் சொல்லாதீங்க. இப்ப இருக்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை, மதிப்பு, மரியாதை அதிகரிக்க போகிறது. அதனால ஜாப் சேஞ்ச் பண்ண வேண்டாம் விருச்சிக ராசிக்காரர்கள். இப்ப இருக்கிற ஜாப்லயே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெகு அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நாள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதியும் 6-11 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் ஏதேனும் இருந்தால் இப்பொழுது அதை திரும்ப செலுத்தி விடுவீர்கள். ப்ரீ க்ளோஷர், ஏதாவது லோன் இருந்தால் அதை இப்பயே கொண்டு திருப்பி கொடுத்துருவீங்க. அது இன்னும் 3 வருஷம் டைம் இருக்கும். இருந்தாலும் எதுக்கு 3 வருஷம் இஎம்ஐ கட்டிட்டு வட்டி கட்டிட்டு டோட்டலா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம் சொல்லி போய் நீங்க எல்லாத்தையும் ப்ரீ க்ளோஷர் பண்ணி எந்த லோனுமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இப்போ ஏற்படும். அதுதான் ஒரு சிறப்பான பலன். இந்த கிரக அமைப்புக்கு என்ன பலன் அப்படின்னா, வட்டி இல்லை, கடன் இல்லை, கடனே இல்லை என்னும் நிலை உருவாக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 2, 3 ஆகிய வீடுகளிலே நிறைய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 2ஆம் இடத்தில் 2 கிரகம், 3ஆம் இடத்தில் 4 கிரகம். அதுல சுக்கிரன் உச்சம்ங்கிறது தான் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட். சுக்கிரன் உச்சம் அடைந்ததால் அது மகரத்திற்கு நன்மை செய்யும். அது மட்டுமல்ல, மகர ராசியை குரு பார்த்து கொண்டு இருக்கிறது என்பது இன்னொரு சிறப்பான அம்சம். 9ஆம் பார்வையாக மகர ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. குரு பார்வையிலே இருக்கும் ராசிகளில் மகரமும் ஒன்று. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். சுலபமாக நன்மை நடைபெறும். குரு பார்த்தா என்ன பலன் அப்படின்னா, கஷ்டப்பட்டு செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை கூட சீக்கிரம் முடிச்சிருவீங்க. அதுதான் அந்த குரு பார்வைக்கு பலன். கடினமான வேலைகளை கூட எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். வெகு சிறப்பான முறையிலேயே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. உற்றார் உறவினர் நண்பர்கள் அதிகமான சந்திப்பு இப்பொழுது நிகழும். எல்லாரையும் பார்த்து அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் மீட் பண்ணுவீங்க. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ராசி அதிபதியும் 7 குடைவனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் புகழ் கிடைக்கும். 2ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ஒன்றாக இணைந்து சுக்கிரன் உச்சம் பெற்று புதனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைத்திருப்பதால் செல்வாக்கு அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத விதமாக பணம் கிடைக்கும். எதிர்பாராத விதமாக பெரிய தொகை பணம் கிடைக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள்.
எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்யும் இடத்திலே இருந்த இடையூறுகள் எல்லாம் விலகும். நீங்க வியாபாரம் பண்ற இடத்துல பக்கத்திலே ஒரு பள்ளம் தோண்டி போட்டிருப்பான். யாரும் வரவே மாட்டாங்க. ஐயோ இவ்வளவு பெரிய பள்ளமா அப்படின்ட்டு இப்படி பார்த்துட்டு சுத்தி போயிடுவோம், வேற இடத்துக்கு போலான்ட்டு. உங்க கடைக்கு உள்ள வரணும்னு நினைக்கிறேன், அந்த பள்ளத்தை பார்த்தா எப்படி தாண்டி வருவான், ரிஸ்க் எடுத்து வேற இடத்துல போய் வாங்கிக்கிறப்பா அப்படின்னு போயிடுவான். நீங்க சொல்லி 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 கேட்டுருக்கவே மாட்டான். கார்பரேஷன்ல சொல்லி, சார் இந்த பள்ளத்தை கொஞ்சம் மூட சொல்லுங்க சார், பிசினஸ் அஃபெக்ட் ஆகுது சார். ஒரு நாளைக்கு எவ்வளவு அஃபெக்ட் ஆகுது? ஏன்னா அவன் அதை கணக்கு போட்டு காசு கேட்பான், அதுக்காக அவன் கேட்கறான். அதை பத்தி உங்களுக்கு என்ன சார், பள்ளத்தை மூடுங்க சார். அடைக்கிறேன் சார், வேலையெல்லாம் முடிக்கணும்ல அப்படி. அந்த மாதிரி எல்லாம் இடைஞ்சல் இருந்தா இப்ப அதெல்லாம் சரியாயிடும். இனிமே உங்களுடைய வியாபாரத்திற்கு எந்த இடையூறும் இருக்காது. தொழிலை நன்றாக செய்வீர்கள். அதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. உங்க வீட்டு வாசல்ல பள்ளம் தோண்டிருந்தா கூட இப்ப மூடிடுவாங்க. மீன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். அசையா சொத்து வாங்கலாம். 4ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். சொந்தக்காரர்கள் வீட்டிலே திருமணம் நடைபெறும். அதற்காக இப்பொழுது கிளம்பி கொண்டிருப்பீர்கள். நாளைக்கு கல்யாணம். இப்பதான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பீங்க. ட்ரெஸ் எல்லாம் உடை சூழ முன்னதாக வந்திருந்து நடத்தி கொடுக்க வேண்டும்னு போட்டிருப்பாங்க. முன்னதாகவே போலான்னு இன்னைக்கே போயிடுவீங்க நாளை கல்யாணத்துக்கு. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். சந்தோஷமாக இருப்பீர்கள். செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். பண பரிவர்த்தனைகள் சிறப்பாக நடைபெறும். நிறைய பணம் வரும். வெவ்வேறு சோர்சஸ்ல இருந்தெல்லாம் பணம் கிடைக்கும். ஒரே சோர்ஸ்ல இருந்து இல்ல, வேற வேற சோர்சஸ்ல இருந்து பணம் வரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். திருமண வயதில் உள்ள மீனராசியினருக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். பரீட்சை எழுத போகும் மாணவ மாணவியருக்கெல்லாம் இப்பொழுது கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்படும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். நினைவாற்றலை வளர்த்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். 2 ஆற்றல் இருக்கிறவன யாருமே அசைக்க முடியாது. ஒன்னு நினைவாற்றல், இன்னொன்னு மொழி புலமை, பன்மொழி புலமை. 10 பாஷை கத்துக்கணும். யூ ஷுட் லேர்ன் 10 லாங்குவேஜஸ். 10 பாஷை கத்துக்கங்கோ. 10 பாஷை எல்லாம் பேச தெரியணும். மலையாளம், தெலுங்கு, கன்னடம், அப்படியே காஷ்மீர் வரைக்கும் எல்லா பாஷையும் தெரியணும். இந்த பக்கம் ஈஸ்ட்ல போனா இங்க பெங்காலி தெரியணும். பெங்காலி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். பெங்காலி ஸ்வீட் மாதிரி இல்ல, பெங்காலி லாங்குவேஜே நல்லா இருக்கும். பெங்காலி தாண்டி போனோம்னா அசமிஸ் கூட நல்லா இருக்கும் பாஷை. கீ ஹோல் அப்படிம்பாங்க. ஹாய் ஹவ் ஆர் யூ, கீ ஹோல். நம்ம கீ ஹோல்னா சாவி துவாரம்னு நினைச்சுப்போம். ஹவ் ஆர் யூன்னு அர்த்தம் அஸ்ஸாம்ல. நிறைய பாஷை கத்துக்கங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. 10 மொழி கத்துக்கொள்ள வேண்டும். 10 மொழியில பேச தெரியணும், எழுத தெரியணும், படிக்க தெரியணும். 10 பாஷை கத்துக்கங்க. இளைஞர்களே, அருகேசநல்லூர் வெங்கட்ராமனுடைய அட்வைஸ், 10 பாஷை கத்துக்கங்க. 10 பாஷை, not 1 or 2. Learn 10 languages. You should be able to speak, read and write in 10 languages, including some foreign languages also. நாளைய விசேஷம். நாளைக்கு முகூர்த்த நாள். அடுத்தடுத்து 2 நாள் முகூர்த்த நாள். ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள், அதுக்கு அடுத்த ஒரு நாள் திங்கக்கிழமை முகூர்த்த நாள். அதாவது மார்ச் 2, மார்ச் 3, 2 நாள் முகூர்த்த நாள் சேர்ந்தாப்பல. சண்டே ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள், மண்டே திங்கக்கிழமை முகூர்த்த நாள். அடுத்தடுத்து 2 நாட்கள் முகூர்த்த நாட்கள். வாடிய செந்தமிழ், வாழ்க தமிழர், வாடிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து